கத்தரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். கத்தரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு என்பது கத்தரிக்காய் மற்றும் முருங்கைக்காயை கொண்டு செய்யப்படும் பாரம்பரியமான மற்றும் பிரபலமான தென்னிந்திய குழம்பு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, நல்லெண்ணெய், கடுகு விதைகள், வெந்தய விதைகள், சீரகம், கறிவேப்பிலை. படி 1. புளியை வெந்நீரில் சுமார் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊறவைத்து சாற்றை பிழிந்தெடுக்கவும். அதை தனியாக வைக்கவும். படி 2. அகன்ற அடி கனமான பாத்திரம் அல்லது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாக்கவும். கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்க்கவும். வெடிக்க விடவும். படி 3. கறிவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாயைச் சேர்க்கவும். சில நொடிகள் வதக்கவும். படி 4. தோலுரித்த சின்ன வெங்காயம் மற்றும் நசுக்கிய பூண்டை சேர்க்கவும். வெங்காயம் மென்மையாக மாறும் வரை வதக்கவும். படி 5. நறுக்கிய தக்காளிகளைச் சேர்த்து அவை மென்மையாகும் வரை சமைக்கவும். படி 6. நறுக்கிய கத்தரிக்காய் மற்றும் முருங்கைக்காய் துண்டுகளைச் சேர்க்கவும். 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 7. மஞ்சள் தூள், சாம்பார் தூள் மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். நன்கு கலந்து மசாலா பொடிகளின் பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் சமைக்கவும். படி 8. பிழிந்தெடுத்த புளிக்கரைசலை ஊற்றவும். சுவைக்கேற்ப உப்பு மற்றும் சிறிய துண்டு வெல்லம் பயன்படுத்தினால் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். படி 9. கலவையை கொதிக்க வைத்து பின்னர் அடுப்பை குறைந்த தணலில் வைத்து மூடியால் மூடி 20 முதல் 25 வரை நிமிடங்கள் அல்லது காய்கறிகள் மென்மையாகும் வரை மற்றும் கிரேவி கெட்டியாகும் வரை குறைந்த தணலில் வேகவிடவும். அடி பிடிக்காமல் இருக்க அவ்வப்போது கிளறவும். படி 10. ஒரு சிறிய கடாயில் தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாக்கவும். கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் வெந்தயம் சேர்க்கவும். கடுகு வெடிக்கவும், உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகவும் வறுக்கவும். படி 11. தாளிப்பில் கறிவேப்பிலை சேர்த்து கொதித்துக் கொண்டிருக்கும் குழம்பில் ஊற்றவும். படி 12. தாளிப்பை குழம்புடன் சேர்த்து மணம் பிடிக்க மேலும் 5 நிமிடங்கள் குறைந்த தீயில் கொதிக்க விடவும். படி 13. அடுப்பை அணைத்து பரிமாறுவதற்கு முன் குழம்பை 10 முதல் 15 வரை நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்கவும். இது சுவைகள் ஒன்றுடன் ஒன்று நன்கு கலக்க உதவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.